بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله مولانا العظيم. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு வாழ்வுகள் அனைத்தும் உரித்தார்கள் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய ரஹ்மத்தை அகிலத்திற்கு ஏந்தி வந்த சர்தார் ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஊத் தாபிஈன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உரைத்தார்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால் புனிதமிகு ஜுமுஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லமாம் பள்ளிவாயில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு என்னென்ன நல்ல விடயங்களை எல்லாம் எங்களுக்கு ஏவினானோ அவைகளை எடுத்து நடந்து கொள்ளும்படியாகவும் எவைகளை எல்லாம் எங்களுக்கு விளக்கினானோ எச்சரித்தானோ அவைகளை விட்டு ஒதுங்கி நடந்து வாழ்ந்து கொள்ளும்படியாகும் ஆரம்பத்தில் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத்தும் நஸீஹத்தும் செய்தவனாக இந்த ஹுத்பா தேர்வை ஆரம்பம் செய்கின்றேன். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஜனனம் தந்த கண்ணியமான அந்த வசந்தமான மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இரண்டாவது திரையிலே நாம் இந்த ஹுத்பாவை நடாத்துவதற்கும் அந்த உரையை கேட்பதற்கும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படைப்பு, அவர்களுடைய அந்த பிறப்பு சம்பந்தமாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கக்கூடியவற்றை நாம் படித்திருக்கின்றோம். நபியினுடைய பிறப்பு என்றொன்று உலகத்தில் இல்லை என்றிருந்தால் இந்த உலகத்தை படைப்பதற்குரிய எந்த நோக்கமும் அல்லாஹ்வுக்கு இருக்கவில்லை. அல்லாஹ்வினுடைய உலகத்தை படைப்பதற்கான நோக்கம் என்றொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது, குறிக்கோள் இருக்கின்றது. அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கான நோக்கமாக குறிக்கோளாக வைத்திருந்தது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கணும் என்பதுதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல ஜனனம் தந்ததுக்கு பின்னால அவங்களோட கண்ணியமான அந்த முபாரக்கான வாயால சொன்ன வார்த்தைகள் வந்துதான் லவ்லல் ஹிஜ்ரா. அப்படி இருந்தா நபி அவங்களோட அந்த 63 வருஷத்திலேயும் அந்த ஹிஜ்ரத் என்ற பாடம் இல்லை என்றிருந்தால் லகுந்து மின் அஹ்லில் அன்சார், நானும் மதீனால தான் பிறந்தேன். அல்லாஹ் நபியை படைக்கலாட்டி உலகத்திலே படைச்சிருக்க மாட்டான். நபி சொல்றாங்க, ஏண்ட லைஃப்ல இந்த ஹிஜ்ரத் என்ற பாபு இல்லை என்றிருந்தா நான் மக்கால பிறந்திக்க மாட்டேன், மதீனால தான் பிறந்திருக்கேன். இதுல சுருக்கமான ஒரு பாடம் விளங்கிக் கொள்ளலாம். நபி அவர்களினுடைய அந்த 63 வருட காலத்திலே இந்த ஹிஜ்ரத்துடைய அந்த 7 நாள் கிட்டத்தட்ட அந்த ஒரு கிழமையினுடைய அந்த பயணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுல நிறைய விஷயங்களை நபி அவங்க பேசிட்டாங்க. அதுல எத்தனையோ வகையான ஃபேக்கல்டிகளை நபி அவங்க பேசியிருக்கிறாங்க, கலைகள். அதுல முக்கியமானதுதான் அரசியல். இந்த ஹிஜ்ரத் என்றது நபி அவங்க சும்மா சாதாரணமா போன சவுர் புகையில ஒளிஞ்ச அல்லது வேற வேற அப்துல்லா பின் உரைக்கிட்டோட போல அவங்களோட துணையோட சென்றது, பின்னுக்கால அஸ்மா பின் அபூ பக்கர் போன்ற பெண்மணிகள் வந்தது, இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு இமாம்கள் தனித்தனியாக அதை பற்றி ஒவ்வொரு ஃபீல்டுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க, அவ்வளவு முக்கியமான. ஆனா இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பு என்னவென்றால், மீலாத் என்று வந்துவிட்டால், நபியினுடைய பிறப்பு என்று வந்துவிட்டால்
நாங்க எங்கேயாவது ஒரு வீட்டிலேயோ அல்லது எங்கேயாவது ஒரு மதரசாலையோ அல்லது எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ எங்கேயாவது ஒரு ஸ்கூல்லையோ பாடசாலையிலையோ எந்த வைபவத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்க நபியவங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி பேசும் பொழுது அவங்கள ரஹ்மத்தை பற்றி தான் ஞாபகப்படுத்துவோம். ஏன்னா அவங்களினுடைய அந்த அன்புக்கு ஈடின உலகத்துல இல்லை, வேற யாரையும் அல்லாஹ் தஆலா அப்படி தர இல்லை. சுப்ஹானல்லாஹ். நாங்க பேசினாலே எங்கட வாயில நபி அவங்களினுடைய கருணை சம்பந்தமா பேசுகின்றா எங்கட வாயில ஆரம்பத்துல வார ஹதீஸே என்னது எல்லாருக்குமே தெரியும். இன்னமா வந்துருச்சு மத்தவங்களுக்கு, சிலவர்களுடைய வாயபாக அசைது ஹதீஸ் வந்துட்டு இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், என்னைய அனுப்பப்பட்டிருக்கிறது என்னத்துக்கு என்று சொன்னா இந்த பண்பாடுகளை பூர்த்தி செய்யறது. பண்பாடு என்றதை பூர்த்தி செய்யறதுக்கு தான் அதெல்லாம் என்ன அனுப்பியிருக்கிறான் நபியாவும் சொல்லிட்டாங்க. அப்படின்ற அர்த்தம் என்ன? அப்படின்ற அர்த்தம் என்ன? உலகத்தில் அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் மனிதர்களாக அல்ஹம்துலில்லாஹ் படைச்சிருக்கிறான், மனிதர்களா படைச்சிருக்கிறான். நீ மனிதர்களா படைக்கப்பட்ட எங்களுக்கு மனிதத்துவம் என்றா என்ன என்றதை படிப்பிக்கிறதுக்கு நபி வந்தார். நாங்க மனிதனாக வாழ்ந்திருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சிலவங்களை பார்த்து சொல்றான், ஆடு மாடு ஒட்டத்தை போல வாழ்றாங்க சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதை விட கீழே கொண்டு போறான். அவள் இல்ல இல்ல ஆடு மாடு பரவாயில்ல, அதை விட கீழே தான் வாழ்றாங்க. யாரை பார்த்து சொல்றான்? மனிதர்களை பார்த்து தான் சொல்றான். அப்ப மனிதன் என்றவன் அவன் அந்த வெரைட்டியில இருந்து வெளியில போகும் பொழுது இந்த நேரத்துல நபி அவங்க வந்தது எதற்காக என்றால் நீங்க மனிதத்துவத்துக்குள்ளால வரணும் என்பதற்காக. அந்த அஹ்லாக பற்றி பேசி முடிக்கலாம். அது இப்ப 1500 வருஷமாவது நபி வந்து 1446 ஹிஜ்ரா போய்கொண்டிருக்குது. இன்னமும் அஹ்லாக்களை பற்றி பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். பேசி முடிக்கலுமா? அது பேசி முடிக்க இயலாது. அது யாராலையும் முடிக்கணும். நபியோட அஹ்லாக பேசி முடிக்க போறேன் இல்லை, அதெல்லாம் போய்க்காது, நடக்காது. ஏன்னா பேசி முடிக்கிற சஹாபாக்கள் கண்ணால கண்டவங்களாலேயே ஃபுல்லா சொல்லி முடிக்க இயலாது. அதனால அவர்களினுடைய ஒரு நமூனாவாக கொஞ்சம் சாம்பலாக நபியவர்களினுடைய முக்கியமான சில விஷயங்கள் காட்டப்பட்டதுகளை நாங்கள் உதாரணமாக குறுகிய நேரத்துக்குள்ளாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் எங்க எல்லாருக்கும் நல்ல விளக்கங்களை நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனுக்கு செல்வர்களே, குர்ஆன்ல முக்கியமான விஷயங்கள் பொதியப்பட்ட ஒரு சூரா தான் சூரத்துல் கலம். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் சூராவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நூன் வல் கலமி வமா யஸ்தரூன். இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா பேசிட்டு அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்றான், மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். நபியே நாயகமே, அல்லாஹ்வினுடைய உங்களுடைய ரப்பு அல்லாஹ்வினுடைய நிஅமத்தால நீங்க பைத்தியக்காரன் இல்ல. குர்ஆன் சொல்லுது, மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். நீங்க பைத்தியக்காரன் இல்ல. மக்கள் நிறைய பேர் பைத்தியக்காரன் நபியே, நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்தால சொல்றோம், நாங்க சொல்றோம் அல்லாஹ் காப்பாற்றணும் ஒன்றும் இல்லை அப்படின்றோம். அந்த மாதிரி நீங்க அல்லாஹ் காப்பாற்ற நீங்க பைத்தியக்காரன் இல்ல சொல்லிட்டு மூணாவது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத மூணாவது வசனம் அல்லாஹ் பேசுறான், இன்னக லஅலா குலுகின் அதீம். உங்களுடைய அஹ்லாக்கினுடைய அந்தஸ்து, உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களோட கதிகுணம், உங்களோட பண்பாடு, அதனுடைய அந்தஸ்தை சொல்லி முடிக்க இயலாம். தமிழ்ல அதீம் என்றா மகத்துவம் மிக்கது அர்த்தம். அந்த மகத்துவத்தை நிறுத்துற சக்தி ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு நல்ல ஆலிம பார்த்தாலும் அவரை நாங்கள் அதீம் என்று தான் சொல்றோம். நல்ல மகத்தான் அறிவு இருக்கிறது சொல்றோம். இன்றைக்கும் அதே வார்த்தையை தான் பாதிக்கிறது. இன்றைக்கும் அதே தான் பாதிக்கிறது. அப்ப இந்த அதீமும் நபியாவுக்கு அல்லாஹ் சொன்ன அதீமும் உண்டா? இல்ல, சத்தியமா இல்லை. ஆகையால் அஹ்லாக்கினுடைய இமாம்கள் எழுதுறாங்க, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அஹ்லாக்கள் 360 தான். எல்லாம் பேசினா பணிவா பேசுறாரு, கோபம் வந்தா அடக்கி கொள்றாரு, கண்டா பொன்முருள் கூப்புறாரு, பார்த்தா அழகா பாக்குறாரு, திரும்பினா இப்படி திரும்புறாரு, நடந்தா இப்படி 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 எல்லாம் இதெல்லாம் அஹ்லாக்கள். இதெல்லாம் எழுதுங்க.
360 அஹ்லாக்களை லிஸ்ட் பண்றாங்க. இவ்வளவு தான் 360. இந்த 360 கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? எல்லாரும் நாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம். இல்ல, அவங்க இல்ல. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட 360 இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஜ்லிஸ்ல வச்சு சொல்றாங்க, ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ தர்தா, உங்ககிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அக்லாக் இருக்குன்னாங்க. உங்ககிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அக்லாக் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு சஹாபியை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, ஏ சஹாபியே, தோழரே, உங்களுக்கு சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அக்லாக் இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களை கூப்பிட்டு உங்களுக்கு இன்ன அக்லாக்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம், ஹஜ்ரத் ஜஹீரத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாருடைய அக்லாக் எப்படியான அழகு சொன்னாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சரியான அழகை கொஞ்சம் மூடிக்கொண்டா நல்லா சொன்னாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு நபியை பார்த்து வரும் பொழுது தரிசனம் காலத்துக்கு ஹஜ்ரத் ஜஹியாவினுடைய தோற்றத்தில் தான் வருவாங்க. ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு அழகாவாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களை நபியாக வர்ணிச்சாங்க. வர்ணிச்ச நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றுமே சொல்லல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என்னைய பாயிண்ட் அவுட் பண்ணல, என்னைய பார்த்து ஒன்றுமே சொல்லல, நாங்க ஒன்றும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அகிலத்துல இருக்கிற எல்லா அஹ்லாக்கும் அபூபக்கர் உனக்கிட்ட இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. நபியினுடைய போட்டோகாபி அடுத்தது அவங்க தான் நமக்கு. சில இமாம்கள் எழுதுவாங்க, எழுதுற நேரங்கள்ல என்னது, நான் தான் ஆகிற நபி, எனக்கு பின்னால நபி இல்ல, வலவுக்கான அப்படி ஒரு நபி ஒன்று எனக்கு பின்னால வாரதா இருந்தா அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப சில இமாம்கள் இஸ்திலாஃபாத்துகளை அவங்களே உருவாக்கி பேசுறாங்க. அடே, நபிய வாளால வெட்ட வந்த உமர் நபித்துவத்துக்கு தகுதியானவராக ஆகிற அளவுக்கு அவர்கள் லெவல் உயர்ந்திருக்குது என்று இருந்தால், அப்ப நபியோட ஆரம்பத்துல இருந்து உயிருக்கு உயிராக முன்னால் பின்னால் வலம் இடம் மேல் கீழ் என்று எல்லா திக்காலையும் பாதுகாப்பாக இருந்த அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சித்தீக்குல் அக்பருக்கு அந்த தகுதி இல்லையா? இல்ல இல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல. அதுக்கு ஜவாபு கொண்டு வராங்க. அபூபக்கர் சித்தீக் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியுடைய மௌத்துக்கு பின்னால வலவு கான நபியும் பாதி, எனக்கு பின்னால நபி வாரதா இருந்தா அது உமர். ஏந்த காலத்திலே சம காலத்துல இன்னொரு நபி எனக்கு தேவைப்பட்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் இருந்தது போல, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தது போல, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்து அங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது போல என்னையோட ஹெல்ப்புக்கு ஒரு நபி வாரதா இருந்தா அபூபக்கர் வந்து இருப்பாங்க. அவ்வளவு திறன் அவங்கள, அவ்வளவு திறன். அந்த அஹ்லாக்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப நபியுடைய அஹ்லாக் அது வானத்துக்கே கூட்டி போற அளவுக்கு அஹ்லாக். ஆனா அங்க போன வானத்துக்கே கூட்டி போயிட்டீங்க. அதுவும் வானத்துல சும்மா வரல, சித்ரத்துல் முன்தஹா சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட போகாத பார்டருக்கு போற அளவுக்கு நபியுடைய அஹ்லாக், நபியுடைய அஹ்லாக் அதுதான் கூட்டி போச்சாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, மன் தவாதஅ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி கீழே போறாங்களோ, அந்த அந்தஸ்தை பார்க்காம இறங்குறாங்களோ, ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை மேல தூக்குவான், மேல தூக்குவான். நபி அவங்களுக்கு எல்லா டிகிரியும் வழங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நாம சொல்றோம் நபி படிச்சில்ல, உம்மி நபி, எங்களை பெருமை படிக்காத நபியில உண்மைக்கு. ஒரு வாப்பா டாக்டர் மகனையும் டாக்டர் ஆகிறாரு. பாப்பாவும் டாக்டர், மகனும் டாக்டர், சந்தோஷமான விஷயம். ஆனா பெருமைப்படுறது கொண்டும் இல்லை. வாப்பாட ஜீன், வாப்பாட உடம்புல ரத்தம் அது அங்க பாஸ்டாவிக்கு, தட்ஸ் ஆல். அது மிச்சம் யோசிக்கிறது இல்லை. அப்பா டாக்டர், வாப்பா டாக்டர், மகன் டாக்டர், மாஷா அல்லாஹ். நாளைக்கு மற்றதையும் இன்ஷா அல்லாஹ் யோசிக்கலாம். அவருடைய பிள்ளையும் இன்ஷா அல்லாஹ் டாக்டர் லைன்ல வருது. ஆனா கரத்தை தருகிற ஒரு வாப்பா, பேமெண்ட்ல வேலை செய்யற ஒரு வாப்பா, ஒன்றுமே இல்லாத வாப்பா இல்லையா? நாங்க பார்த்தோம் டாக்டர் டாக்டர் ஆயினத்தை யாராவது பேப்பர்ல போடுறா? இல்ல இல்ல, ஒன்றுமே இல்லை. தேல தோட்டத்துல வேலை செஞ்ச வாப்பா, பாம்பு கடியும் தேல் கடியும் வாங்கி கஷ்டப்பட்ட வாப்பா, அந்த தேல் கடிச்சதுக்கு அப்புறம் எந்த பிள்ளைய தேல் கடிக்க கூடாது வைராக்கியம் வச்சு படிக்க வச்சு டாக்டர் ஆகிறார். அந்த பேப்பர்ல வருது. நாங்க இன்ஜினியரான நபிக்கு வந்த உம்மத்தல்ல, நாங்க டாக்டரான ஒரு நபியில உம்மத்தல்ல, நாங்க சூரியக்கார நபியில உம்மத்தல்ல. ஒன்றுமே தெரியாத உம்மி நபி
பெருமையா சொல்லணும். ஒன்றுமே தெரியல, அன்படு நபி, படிக்காத நபி, என்ன இந்த நாலேஜ் தெரியாத நபி. அந்த நபியில உம்மத்துனாங்க. இன்றைக்கு நான் ஒரு டாக்டர், இன்றைக்கு நான் ஒரு டாக்டர். அதுதான் பெருமை நபி, அதுதான் பெருமை. அப்ப அல்லாஹ் மேல வரைக்கும் கொண்டு போனது நபியுடைய அஹ்லாக்கை அதிகமான கண்ணியமான மகத்துவம் மிக்க அந்த அஹ்லாக்குகளினால. அந்த அஹ்லாக்குகளை அதுக்குத்தான் அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். நபியை பார்த்து எல்லாரும் பைத்தியக்காரன் என்று சொன்னது நபியுடைய அஹ்லாக்க பார்த்து. நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒழுக்கம் மற்றவங்களை இவர் பைத்தியமா என்று யோசிக்கிறார். கௌசுபில்லா அந்த அளவுக்கு ஆக்கிருச்சு. ரோட்ல போறவன் அடிக்கிறான், அபூ ஜஹல் அடிக்கிறான். ஒரு நபி 33 வயதை அடைந்த சாதாரண மனிதர்கள். 33 வயது, இதுதான் நடுத்தர வயது, சொர்க்கம் போற வயது. 33 வயதை அடைந்த ஜவான்கள். இந்த வயசுல இருக்கிற சொர்க்கத்தை தாண்டி கொண்டிருக்கிறாங்க, என்னடா இது கேட்பாங்க. 33 வயது. இந்த நடுத்தர வயதை அடைந்த சில ரிவாயத்துகள்ல 6, சில ரிவாயத்துகள்ல 10 பேர்ந்த சக்தி இருக்கிறவங்க தான் ஒரு நபி. 33 வயசு 10 பேர்ந்த சக்தி தான் ஒரு நபி. அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் குத்தின குத்துல ஒருத்தன் செத்துட்டான். குர்ஆன் சொல்லுது, மூசா ஸல்லல்லாஹு அலைஹி குத்தினாரு. அப்ப அந்த பவர் இருக்கிற நபி ஏசினா எப்படி இருக்கு? 10 பேருடைய பவர். பேசினா எப்படி இருக்கு? 10 பேருடைய பவர். அடிச்சா எப்படி இருக்கு? 10 பேருடைய பவர். ஒத்தஞ்சா எப்படி இருக்கு? 10 பேருடைய பவர். அதுதான் ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல யாருக்கும் அடிச்சில்லை, யாருக்கும் அடிச்சில்லை. ஹுர்முஸான் என்று சொல்லி ஒரு போர் வீரர் வாழ்றார். போருக்கு போறாங்க, சண்டை நேர நபியோட வந்துட்டார். நபி அவங்க வாழை ஓங்கினாங்க. அவனோட வாழ நுனியால அவன் கையில சின்ன ஒரு மாட்டு நின்றுச்சு. வந்து அழுறார். படை தளபதி அழுறாரு. அல்லாஹ் முஹம்மது வெற்றியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையில பட்டுருச்சே, நான் அழிஞ்சிட்டேன். அங்க ராஜா பார்த்து சொல்றான், சின்ன காயம் என்ன எச்சி தொட்டு வச்சாலும் நான் அப்படிதான் சொல்றேன், எச்சி தொட்டு வச்சா ஆஞ்சிடும். அழுறாய் இல்ல முஹம்மதுடைய வாழ்ந்த சின்ன காயம் அல்ல, அவர் எந்த மேல எச்சி துப்பி இருந்தாலும் நான் அழிஞ்சிருக்கேன். அவ்வளவு பவர். 10 பேர் பவர் விளங்கி வைக்கிறாங்க. அப்படியான அஹ்லாக்குள்ள நபி. அந்த பொம்புல ஊத்த வீசுறான், ஒன்றும் பேசல. ஓகே வீசுங்க, என்னை பார்த்தா ஊதபாலியமாய் விளங்குது. மற்றவங்க நாங்க என்ன செய்வோம்? அது இழுத்து வச்சு 2 காசவானமா பல்லு 2 கலர்றது. இதானே சாதாரண பதில். நாங்க பேசுறது சாதாரண பதில். இழுத்து 2 வச்சு கொடுக்க வேணாமா? இதை இவனுக்கு இப்படி கொடுத்தாதான் சரி. அல்லா 2 கொடுக்க இல்ல விட்டு வாட்டவா ஊடு எடுக்கலையே, அந்த ஆயுதத்தை எடுக்கலையே. மக்கள் அடுத்த பக்கம் யோசிச்சாங்க, பைத்தியம் என்ன மனிதன் ஐதான் அது. அங்க நபியா அல்லாஹ் பார்த்து சொல்றான், நீங்க பைத்தியம் இல்ல, உங்களோட அஹ்லாக் வேற லெவல், மேலே வானத்துக்கு மேல உங்களுடைய உயர்த்தத்துக்கு வேற இடத்துல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் வாஹிதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய மகாஜி என்று சொன்னாங்க. உலமாக்களுக்கு தெரியும், மகாஜி என்று சொன்னா போர்கள் சம்பந்தமாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு கிதாப். அதுல அவங்க ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வராங்க. ஒரு போருக்கு போயிட்டு வார நேரம் சஹாபாக்கள் எல்லாம் என்னென்ன யோசனைகள்ல வருவாங்க. ஒரு போருக்கு போயிட்டு எத்தனை பேர் மௌத்தால் இருப்பாங்க, கை கால்கள் வெட்டுப்பட்டிருக்கும், ஜொலியாவா வருவாங்க. வெற்றியா இருந்தாலும் இருக்கக்கூடிய டயர் எல்லாத்தோடையும் எவ்வளவு எல்லாம் யோசனை வருவாங்க. வார நேரத்தில் ஒரு இடத்துல தரிக்கக்கூடிய தேவை வந்துருச்சு, ஒரு இடத்துல நிக்கிற தேவை வந்துருச்சு. இமாம் வாஹிதி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க இந்த விஷயத்த. அவங்க வரும் பொழுது அந்த இடத்துல இடவழியில ஒரு நாய், அந்த நாய் குட்டி போட்டு இருக்குது. அப்படின்னா ஒரு தாய் அதை சுற்றி அந்த குட்டிகள் எல்லாம் பால் குடிச்சு கொண்டிருக்குது. ஒரு சஹாபி என்ன செஞ்சார்? மண் ரோடு தானே, இன்றைக்கும் அந்த கிறுக்குத்தனமான வேலைகள் எனக்கு தெரியும். சின்ன புள்ள மாதிரி அது சும்மா போட்டுறது, கல்லொட்ட தூக்கி போடுறேன் என்று சொல்லி பயன் காட்டுறேன். அது சும்மா ஒரு ஹாபி. அதே
ஒரு சஹாபி அப்படி செஞ்சிட்டார். செஞ்சதோட அந்த குட்டிகள் எல்லாம் பதறிடுச்சு, நான் எழுப்பி பார்த்துருச்சு. யாரு பக்கத்தில் இருக்கிறது? அல்லாஹ். யார் பக்கத்தில் இருக்கிறது? ரஹ்மத்துல் ஆலமீன். எல்லாருக்கும் அவங்க தான் ரஹ்மத், எனக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல. ரஹ்மத்துல் ஆலம் என்றால் அல் ஆலம், அதனுடைய வரைவிலக்கணம் தாரீஃப் என்னவென்றால் மா சிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாம் ஆலம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் அவங்க தான் நபி, எல்லாத்துக்கும் அவங்க தான் ரசூல். எனக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். அந்த இடத்துல அந்த நாய் பதறிக்கத்தை நபிசுல்லாஹ் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, ஏவாப்பா என்ன பிரச்சனை வைக்கலாம் சொல்லிட்டு ஒரு வேலை செஞ்சாங்க. வேற ஒன்று செய்யல, ஒரு வேலை செஞ்சாங்க. ஹஜ்ரத் ஜுஹைல் பின் சுராகா ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் ஜுஹைல் பின் சுராகா ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு கேவா வந்து சொன்னாங்க, இந்த நாய்க்கு பக்கத்துல காடா இருக்கிறாங்க, இந்த நாய்க்கு பக்கத்துல காடாயிரி, இந்த குட்டிகளுக்கு இடையால எங்கட இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரும் போகவும் கூடாது, இந்த நாய்க்கு எந்த பிரச்சனையும் நீங்களால வந்துடவும் கூடாது, அதால எங்களுக்கு பிரச்சனை வரவும் கூடாது, சைட்ல நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அந்த பால் குடிச்சு. அல்லாஹ் அக்பர். நாய காவலுக்கு போடுறவங்களை நாங்க காண்றோம், எங்கட ரத்தத்துல இருக்குது. எங்கட நபி நாய்க்கு காவல் போடுறவங்க, நாய்க்கு காவல் போடுறவங்க. இங்க போகுது, இங்க போகுது. இது மனிதர்கள் எல்லாம் அவர் கலாம் சொன்னா சொல்லுங்க, கண்டா சிரிங்க, அதெல்லாம் இருக்குது. இது அற்பமான விஷயம், எவ்வளவு விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவேற்று செல்வர்களே, எனவே அந்த நபியினுடைய உம்மத்தவர்கள் நாங்கள், அந்த நபியினுடைய உம்மத்தவர்கள் நாங்கள். ஒட்டகத்தோட பேசினது, ஓநாயோட பேசினது, உடும்போட பேசினது. நபியினுடைய அஹ்லாக்குல வரம் சந்திரன் ரெண்டாக போலந்துச்சு. நபியில அஹ்லாக்குல வரம் சந்திரன் ஏதே இல்லை. நபி அவங்களை கண்டு வானத்துல கதவே தொடர்ந்துச்சு. வானம் எங்க இருக்குது, சந்திரன் எங்க இருக்குது. சந்திரன் பெரிய விஷயமே அல்ல, சந்திரன் என்பது பெரிய விஷயமே அல்ல. சந்திரனையும் வானத்திலையும் தூரத்தை படிங்க, அப்ப விளங்கும், அப்ப விளங்கும் எங்க போகுது. அல்லாஹ் அவ்வளவு தூரம் போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, இதே மாதிரி ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ரிவாயத்துக்கு பதிவாகுது. அது அழகான ரிவாயத், இது மனிதர்களோட அது அழகான ரிவாயத். இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் பஸ்ஸார், இமாம் தபரானி போன்றவங்க எல்லாரும் இந்த கிதாபை கொண்டு வராங்க. இந்த விஷயத்தை அவங்களோட கிதாபுகளை கொண்டு வராங்க. ஒரு ஏழை சஹாபி இருந்தாரு, சரியான வரிய போட்டுல வாழ்ந்தவங்க. அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அவங்க ரொம்ப பணக்காரனாக வாழ்ந்தவங்க. அந்த காலத்துல பணம் என்பது காசு பணம் அல்ல, மாறாக தோட்டம் புறவுகள் இருந்தா அவங்க பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அசையா சொத்துக்கள் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரீச்ச மரம், ஈச்ச பழம், இந்த ஈச்ச மரத்தினுடைய கொப்பு அப்படி மரம் அப்படியே சரிஞ்சிருக்குது. இந்த ஏழை சஹாபியில வீட்டு வாசல்ல தான் தொங்குது. ஏழைண்டா சும்மா அப்படி இப்படி ஏழை அல்ல, பரம ஏழை, அவர் ஒன்றுமே இல்லை. அந்த சஹாபியினுடைய ஈச்ச மரத்துல இருக்கக்கூடிய கனிகள் பழுத்து ஒரு நாள் என்ன செய்யுது, இந்த சஹாபியில விட்டு வாசல்ல விழுது. அவர் பாவம் இத்தனை நாளா சிண்டு போல இருக்குது. சின்ன பிள்ளைகள் இளங்கன்று பயமறியாது தமிழ்ல சொல்றத போல அவங்களுக்கு ஹராம் ஹலால் எல்லாம் விளங்காது. அவங்க அப்படியே ஓடி வந்து ஒன்றை பறச்சு வாயில போட்டார், கீழே பிடிச்சு வாயில போட்டார். போனதுக்கு பின்னால அந்த வீட்டு சொந்தக்கார சஹாபி, அந்த வீட்டு சொந்தக்கார சஹாபி என்ன செஞ்சாருன்னா ஓடி வந்து அந்த புள்ளையோட வாயில கைய போட்டு அந்த ஈட்ட பழத்தை பிக்க எடுத்தாரு. வாயும் சேர்ந்து கொஞ்சம் காயமாகி வந்துருச்சு, ரத்தம் வருது வாயால. ஒன்றுமே செஞ்சு கொள்ள இயலல்ல. அந்த வீட்டினுடைய சஹாபி பார்த்தாரு, என்னடா இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு அநியாயம். நேர கொண்டாந்தாங்க காதியார் கிட்ட. யாரு காதியார்?
ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பெரிய பிரச்சனை இது, வளமையாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குது. இந்த ஊட்டால் இது பாருங்க, இன்றைக்கு இவர் செஞ்ச வேலையை வாயால் ரத்தம் வருது. யா ரசூலல்லாஹ், என் புள்ள என்ன செஞ்சிச்சு கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ அந்த மரத்தை இந்த சஹாபிக்கு கொடுத்துடு, உனக்கு நான் சுவர்க்கத்தில் ஒரு மரத்தை தாரேன். இந்த பாருங்க, சுவர்க்கத்தில் ஒரு மரம் தாரேன் சொன்னா யாருக்கு அது கிடைக்குதோ அவர் நரகவாதி ஆகிப்பாரு. நான் நரகத்தில் இருக்கிறேன், பசி டைமுக்கு வெளியே வந்து அதை தின்னுட்டு போறேன் அப்படி இருப்பானா? அப்படி இல்லையா? எங்கேயாவது ஹதீஸ் வந்து நரகவாதி ஆனா அவரோட மரம் சுவர்க்கத்தில் இருக்குது, டைமுக்கு டைம் சாப்பாடு போகும், ஊபர்ல பிக்னில இல்லை. நரகவாதிக்கு நரக சாப்பாடு தான். அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாப்பானாங்க. சுவர்க்கவாதிக்கு சுவர்க்கவாதியை தான், சுவர்க்க சாப்பாடு தான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பானாங்க. இந்த சஹாபி சொன்னார், லா வல்லாஹ், அல்லாஹ் மீதானையா ஏலா யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த மரம் வேணும், எனக்கு அந்த மரம் வேணும். உடனே அந்த மஜ்லிஸ்ல இருந்தவங்க தான் ஹஜ்ரத் அபு தஹ்தாஹ், தர்தாவல்ல அவங்க ஏழை சஹாபி. அபு தஹ்தாஹ் பணக்கார சஹாபி, பேரை மாற்றி கொள்ளக்கூடாது. ஹஜ்ரத் அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த டீலை முடிச்சு தரவா, எனக்கு சுவர்க்கத்துல மரம் கிடைக்குமா? நபி அவங்க சொன்னாங்க, நீ முடிச்சுட்டா புள்ள, உனக்கு அந்த இதுதான் தாரு. அந்த சஹாபி பேசினாரு, உனக்கு நான் எப்படி வந்து தரவா? அவர் சொன்னார், லா வல்லாஹ், ஏலா, 2 மரம் தரவா, ஏலா, 3 மரம் தரவா, ஏலா. அந்த சஹாபி கிட்ட 600 மரங்களை கொண்ட ஒரு தோட்டம் இருந்தது. நாங்களும் அப்படித்தானே, கொஞ்சம் மக்கள் இறங்கி வந்தா இது கூடாது, இதை விட அங்க விட வரும், அப்படி இப்படி நேரத்துல இல்லையா, கொஞ்சம் குறைஞ்சி வர போற முட்டுக்காலி கீழே போய் முட்டுக்காலி அப்படி போறேன். சாதாரண தான் இவருக்கு தெரியும், இன்னாரு கிட்ட இப்படி ஒரு தோட்டம் இருக்குது, இதுதான் டைம். அவர் சொன்னார், ஏலா 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 ஏலா. கடைசிக்கு அபூ தஹ்தாஹ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏத முழு தோட்டத்தையும் தரவா, 600 மரம் இருக்குது, தாரியா? அப்படின்னா ஓகே, அப்படின்னா ஓகேன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க தந்துட்டேன், நாங்க கொடுத்துட்டேன் யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டு போறாங்க. போகல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை கூப்பிட்டாங்க, அபூ தஹ்தாஹ், உங்க சுவர்க்கத்துல அந்த மரத்தை பத்தி நீ கேட்கவே இல்லை, உங்க சுவர்க்கத்துல மரம் எப்படி இருக்கும் நீ கேட்கவே இல்லையே, உங்க சுவர்க்கத்துல மரம் எப்படி இருக்கும் நீ கேட்கவே இல்லையே. அப்ப வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், சொல்லுங்க யார சொல்லலாம், அந்த சுவர்க்கத்துல மரம் இல்லாதே போதும். நபி அவங்க வர்ணிக்க ஆசைப்படுறாங்க, எங்களுக்கு சொல்லி தாழ்த்துட்டாங்க வேண்டி. அவங்க சொன்னாங்க, சொல்லுங்க யார சொல்லலாம், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும் அது எப்படி இருக்கும் என்று. அப்போ ஓண்ட ஸ்பீடா வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரையில நீ 500 வருஷம் இடைவிடாமல் தொடர்ந்து ஓடுவாய் அபூ தஹ்தாஹ். ஆனா அந்த மரத்துல நிழலை நீ கடந்திருக்க மாட்டாய், மரத்துல நிழலை கடந்திருக்க மாட்டாய். சொன்னே அபூ தஹ்தாஹ் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இன்னொரு விஷயத்தை மறந்துட்டேன். என்னது என்னது? இல்ல இல்ல, இந்த தோட்டத்தை நான் இவருக்கு கொடுத்துட்டேன், இந்த பொண்டாட்டி ஊர்ல இருக்கிறா, தோட்டத்துக்கு தான் ஓடி இருக்குது. ஓடி போனாங்க, போயிட்டு தோட்டத்துக்குள்ள போகல. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அதான் ஒவ்வொரு சஹாபாக்களை பார்த்து ஒவ்வொரு அக்லாக் இருக்கின்றாங்க, ஒவ்வொரு நபியோட அக்லாக் இருக்கின்றாங்க. அந்த சஹாபி தோட்டத்துல வெளியில அந்த கேட் கிட்ட நின்று கத்தினாங்க, பொண்டாட்டிட பேரை சொல்லி, அம்மா பிள்ளையெல்லாம் கூட்டி கொஞ்சம் வெளியில வா. அவங்க என்ன விஷயம்? நான் இந்த தோட்டத்தை வகுப்பு செஞ்சுட்டேன், நபி அவங்க எங்களுக்கு சுவர்க்கத்துல ஒரு தோட்டம் தந்துட்டாங்க. கொஞ்சம் இன்னைக்கு எங்களோட தீவிரமாக கற்பனை பண்ணுவோமா, பேசுவோமா? வாங்க இல்லையா, தலைவு பக்கத்தாங்க, நாங்க சம்பவத்துக்குள்ளாலே போவோம். அந்த தாய் ஆஹா அபூ தஹ்தாஹ், இப்படியான ஒரு பிசினஸ் வந்து நீ மவுத்து வரைக்கும் இதுவரைக்கும் நீ செய்யவே இல்ல, சட்டப்படி பிசினஸ் ஒன்று பண்ணிக்கிறாய். உள்ளே தான் கையை பிடிச்சி கொண்டு வெளியில கூட்டி கொண்டு ஓடி வந்துட்டான். எப்படி அப்பலாம் யாருக்கு? ஏன்னா நானோட பிள்ளைக்கு, சாட்சியிட பிள்ளைக்கு, மைனிட பிள்ளைக்கு அல்ல அல்ல, சம்பந்தமே இல்லாத ஒரு சஹாபியினுடைய ஏழப்புள்ள ஈச்சப்பழம் தின்றதுக்கு வசதி இல்லை, ஈச்சப்பழம் ஒரு மரத்துக்காக. அப்படியான அசலாக்கள, அப்படியான அசலாக்கள ஓநாய்கள் வந்து பேசின,
ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 ரிவாயத்துகள் இதுல ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்றேன். அசர் தொழுகையை தொழுதுட்டு வெளியில வராங்க. ஓநாய்கள் ஒரு கூட்டம் அப்படியே நபியில முன்னால அதாவது சொல்லுவாங்க, இந்த நாய் உட்கார்ந்து கொண்டீங்க பின்னங்கால் ரெண்ட மடிச்சு முன்னங்கால மட்டும் நட்டி நான் வாழை முன்னுக்கு போட்டுக்கொண்டு உட்காருங்க அந்த தான் சொல்றது. அந்த அமைப்புல அந்த ஓநாய் உட்கார்ந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து பேசுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, இதா பாருங்க இந்த ஓநாய்கள் உங்களுக்கு பத்தி வராசத்து கேட்டு வந்திருக்குது அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் என்ன சொல்ற சொத்துரிமை வாரிசுரிமை கேட்டு வந்திருக்கு இந்த ஓநாய்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க என்னவாமி யார சொல்லலாம் என்ன சொல்லுது அப்படின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓநாய்களை பார்த்தா அந்த ஓநாய்கள் நபியோட பேசுது. ஓநாய்கள் லீடர் அமீர் சாப் பேசுது. யாரோட நபியோட பேசுறதுக்கு பின்னால நபியவங்க சொல்றாங்க, இத பாருங்க இந்த ஓநாய்கள் சொல்லுது இந்த நபியே நாயகமே ரசூலே அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோட சஹாபாக்கள் ஆடுகள் எங்கட பவுண்டரிக்குள்ளால வருது எங்கட ஏரியால வருது. ஆனாலும் எங்களுக்கு அந்த ஆடுகளை பிடிச்சு தின்றதுக்கு சரியான கவலையா இருக்குதா? பொதுவா சொல்லுவாங்களே ஆடு நலையுது இந்த ஓநாய்க்கு கவலையாம். ஆனா இங்க உண்மையான கவலை ஓநாய்க்கு. அந்த ஓநாய் சொல்லுது, உங்களோட சஹாபாக்கள் காரூண்யம் நீங்க ரஹ்மத்தாக வந்தவங்க, உங்களோட தோழர்கள் ஒழுங்கின்றே எல்லாத்தையும் தியாகம் செய்யறவங்க, அவங்களோட ஆடுகளை குடிச்சு தின்ன கொஞ்சம் மனசுக்கு சங்கோஜமாக இருக்குது. ஏழுமின்றா எங்களுக்கு ஒரு கோட்டா நீங்க பிரிச்சுட்டாங்க, எங்களுக்கு ஒரு கோட்டா பிரிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட அதான் கேட்டாங்க, இவங்க வராசத் கேட்கிறாங்க பிரிச்சு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க நல்லா பிரிப்பீங்களே, யா ரசூலுல்லாஹ் நீங்க நல்லா பிரிப்பீங்களே, நீங்களே கொடுத்தா என்ன பிரிச்சு சொல்லுங்க பரவாயில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரைட், அப்ப நீங்க ஒவ்வொரு 100 ஆடுல இருந்தும் ஒரு ஆடு எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு 100 ஆடுல இருந்தும் ஒரு ஆடு எடுத்துக்கோங்க. உதாரணம் இந்த மாதிரி ஹதீஸ்ல இப்படியான ஒரு வார்த்தை வருது, ஒரு கூட்டமா ஆடு வருது, அந்த தேவைகளுக்கு நீங்க எத்தனை ஓநாய் வந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆடு தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும், மிச்சம் பிடிக்கலாம். சொன்னதுக்கு பின்னால ஓநாய்கள் கபூல் செஞ்சிருச்சு. சஹாபாக்கள் கிட்ட சொன்னாங்க, நான் இப்படித்தான் இதுக்கு தீர்ப்பு கொடுத்தேன். சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் மிச்சமே யா ரசூலல்லாஹ் மிச்சமே யா ரசூலல்லாஹ் ஒன்றொன்று கொடுத்தா எங்க போறே அப்படின்ற மாதிரி கேட்டதோட நபிக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்னது அவங்க தான் விளங்கிக் கொள்ளணும் சப்ஜெக்ட். தீர்ப்பு கொடுங்கன்னு சொன்னது அவங்க தான். அப்ப தீர்ப்பு கொடுத்தா கபூல் தான் செய்யணும். ஐடி புறவு பிரச்சனை அடிக்க வரக்கூடாது. அப்படின்னா நீங்களே சொல்லிக்கணும். இப்ப அரைவாசியாடு குடிக்கலாம் 500 கிராம் 250 இல்லாட்டி குடல் சரி 50 குடிக்கலாம் ஓநாய்க்கு. யானைக்கு ஈக்கிலால் அடிச்சா இருக்கு அண்ணன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துருச்சு. நபி அவங்க இப்பதான் பவரை பாவிச்சாங்க, நபி என்ற பவரை பாவிச்சாங்க. ஓநாய்களை பார்த்து சொன்னாங்க, ஓண்ட பவுண்டரியில வந்தா நீ வேதியமா எடுத்து போயிடலாம் முடிச்சு 100 முடிச்சாலும் யாரும் பேசலாம். ஓண்ட பவுண்டரியில வந்தால் புடிச்சுக்கோ, அது உனக்கு அல்லாஹ் எழுதினது. இன்றைக்கும் அப்படித்தானே, இன்றைக்கு நாங்க சொல்றது பருந்தொண்டு கோழி குஞ்சம் சரி அல்லாஹ் எழுதி வச்சு அப்படி சொல்றோம். அந்த மாதிரி புடிச்சா அது உனக்கு அல்லாஹ் எழுதினது, பிஸ்மில்லாஹ்னு எடுத்துக்கோ. எல்லா ஓநாயும் ஹதீஸ்ல வருது, இந்த ஹயாத்து ஸஹாபாலே வருது, எல்லாத்துலயும் வருது. எப்படி ஓநாய்கள் ஊழ விட்டு கொண்டு போச்சாங்க, நபிக்கு தேங்க்ஸ் பண்ணி கொண்டு சட்டப்படி தீர்ப்பு ஊழ விட்டு கொண்டு போச்சாங்க. அண்டையில இருந்து வந்துச்சோ தெரியா ஆடு நலைது இந்த ஓநாய்க்கு கவலை இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, நாய்க்கும் ரஹ்மத்தாக வந்தாங்க, ஓநாய்க்கும் ரஹ்மத்தாக இருந்தாங்க. அப்ப எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் இல்லாமல் ஆயிப்பாங்க. நவுதுபில்லாஹ் அந்த வார்த்தை கேட்கவே இல்லை. அங்க அந்த மனிதனுக்கு அந்த சுவர்க்கம் எல்லாம் எழுதி கொடுத்து அபூபக்கர் சித்திக கண்டா ஒவ்வொரு சுவர்க்கத்துல கதவும் துறப்பட்டு இங்க வாங்க வேண்டிய கதவால வாங்கி கூப்பிட்டு இருந்தான். ஏதேனுடைய நபியை எப்படி எல்லாம் அவங்களே தனி சுவர்க்கமே. இன்னைக்கு எங்களோட உஸ்தாத்மார் சொல்லி தருவாங்க, உம்மா என்றா சுவர்க்கம், உம்மா என்பது சுவர்க்கம். அவங்களோட காலகட்டத்தில் தானே சுவர்க்கம். அது ஜன்னா எங்கே உம்மமாட்ட பாலத்துக்கு கீழே. நான் இங்க மிம்பர்ல இருந்து கத்துறனா இருக்கலாம், ஆனா ஏண்ட சுவர்க்கம் மிம்பருக்கு கீழே அல்ல, எங்க வீட்டுல இருக்கிற உம்மாட காலுக்கு கீழே
சுவர்க்கம் பொறுமதியா உம்மா பொறுமதியா என்று கேட்டா உம்மா பொறுமதி. அதனாலதான் அல்லாஹ் சுவர்க்கத்தை உம்மட காலுக்கு கீழே வச்சான். இல்லாட்டி தலைக்கு மேல வச்சுமா, உம்மட தலைக்கு மேல வச்சுமா. அதனாலதான் சுவர்க்கத்தை அல்லாஹ் உம்மட காலுக்கு கீழே வச்சுக்கிறான். நானும் நீங்களும் உம்மட காலுக்கு கீழே வைக்கணும். நான் மௌலவியாக இருக்கலாம், நான் உலகத்தினுடைய முழு பணக்காரனாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், வேண்டிய போஸ்ட் இருக்கலாம், எந்த உண்மாவும் எந்த கண்ட்ரோல்லையா இருக்கலாம். ஆனா எந்த உடம்புல ரத்தம் உம்மடபால். யாராவது ஏற்றுக்கோங்க என்ன சொல்றேன்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்று அடுத்தடுத்து போய் தாவத்தினுடைய ஃபீல்டில் இறங்கினோடனே அடிச்சாங்களாம் அடி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உம்மக்கு கூட அடையாளம் இல்லையா மூஞ்சி. இதெல்லாம் உதாரணம் கொடுக்குறேன். வந்து இதைத்தான் உதாரணம் கொடுக்கிறது. அடிச்சு அடிக்கி உம்மக்கு அடையாளம், உம்மக்கு பிள்ளையிட மூஞ்சில் அடையாளம் விளங்குறதா யோசிச்சு பாருங்க. உம்மாவைத்தான் எந்த ஒரு கும்பல் கெடுக்கிறேன். எல்லாருக்கும் ரஹ்மத்தாக வந்தவங்க தான் அந்த சையதுல் கௌனைன், தாஜுல் மதீனா, அஹ்மதே முஸ்தபா, ரசூலே முஜ்தபா, சர்தாரே தோ ஆலம், சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நல்ல விளக்கங்களை நசீபாக்குவானா. யா அல்லாஹ் எங்களுடைய அக்லாக்களை அழகாக்கி தருவாயா. நபிவாதி அல்லாஹ் எங்களுடைய மாற்று தந்தல் புரிவாயா. சஹாபாக்கள் எப்படி அவற்றை விளங்கி எடுத்து நடந்தார்களோ அதே மாதிரி நடப்பதற்கு மௌத்துக்கு முன்னால் எங்கள் எல்லோருக்கும் ஒரு பாக்கியத்தை நசீபாக்குவாயா. கியாமத்தினுடைய நாளில் அஹ்லாக்கான நல்ல மக்களினுடைய அந்த பட்டியலில் எங்களுடைய பெயர்களை சேர்த்தல் புரிவாயா. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்தார்களோ அந்த ரஹ்மத்துல் ஆலமீனுடைய உம்மத்தினர்களில் நாங்களும் பெயர் பதித்து நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எங்கள் எல்லோருக்கும் ஒரு பாக்கியத்தை நசீபாக்குவாயா. وآخر دعوانا الحمد لله رب العالمين.